வணக்கம் மக்களே. ஒரு காலத்தில் ஆட்டோ சங்கர்னு தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆட்டோ சங்கர் அதாவது பிணங்கள் எல்லாம் சுவருக்குள் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த ஆட்டோ சங்கர் கைது செய்யப்பட்ட போது அவன் காட்டிய இடத்திலெல்லாம் பிணங்கள் குவியல் குவியலாக தோண்டி எடுக்கப்பட்டது, பெண்கள் பிணங்கள். ஏன்னா அவன் அப்போ தேவையானவர்களுக்கு தேவையானவற்றை பண்ணி கொடுக்கும் விதமாக பண்ணி கொடுத்து அந்த பெண்களை எல்லாம் கொன்று புதைத்து சுவரில் வைத்திருந்தான். அவன் பிறகு காட்டி கொடுக்கப்பட்டு யாருக்கு தேவையாக அவன் பயன்படுத்தப்பட்டானோ அவர்களாலேயே அவன் காட்டி கொடுக்கப்பட்டு அவர்களாலேயே அவன் தூக்கு கயிற்றுக்கு அனுப்பப்பட்டான் அந்த ஆட்டோ சங்கர். அந்த மாதிரியான ஆட்டோ சங்கர் அவன் ஆட்டோ சங்கர் கொஞ்சம் ஏழைபாளையாக போயிட்டான்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஆட்டோ சங்கர் வேலையை 100 ஆட்டோ சங்கர் பார்க்கக்கூடிய வேலையை ஒரு மாநிலத்தில் பல காலமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது யார் எவர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கு கொஞ்சம் விரும்பினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அது உங்கள் விருப்பம், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. நம்மளுடைய கருத்தை நம்ம பேசணும், அவ்வளோதான். மற்றபடி ஆமோதிக்கிறது, அதை ஏற்றுக்கிடாது அதோட ஒரு விருப்பம். ஜனநாயக நாடு, அதனால் உங்களுக்கான விருப்பத்தை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த நிகழ்வு இல்லை, இந்த கொடுமை, இந்த பயங்கரம் எங்கே நடந்திருக்கு தெரியுமா? கர்நாடக மாநிலம் தட்சணகவுடா அப்படிங்கிற பகுதியில் தர்மசாலா அப்படிங்கிற இடத்துல மஞ்சுநாதா டெம்பிள்னு மிக பிரசித்தி பெற்ற கோவில், மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பெரிய வளாகமாக இருக்கும்போது அந்த கோயிலில் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்தேறி இருக்கிறது. அந்த கோயிலை நிர்வகிக்கிறது, அதாவது இந்த தர்ம பிரபு இருப்பாங்கல்ல, அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா எருமகர்த்தா இல்லைங்க, தர்மகர்த்தா. எது எருமகர்த்தா இல்லை, தர்மகர்த்தா. இந்த தர்மகர்த்தா இருக்காங்கல்ல, அந்த தர்மகர்த்தாங்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். வாழையடி வாழையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நேற்று ஒருவர், இங்கு ஒருவர், நாளை ஒருவர் என்றெல்லாம் இல்லை. அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். தொடர்ச்சியாக அப்படி வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, கர்நாடகாவில் பெரும்புள்ளி பாஜக எம்பி. அவர் இப்போ தர்மகர்த்தாவாக இருப்பது பாஜக எம்பி. இல்லை எருமகர்த்தா இல்லை, தர்மகர்த்தா. திரும்ப சொல்லுவோம், தர்மகர்த்தா. பாஜக எம்பி வீரேந்திர ஹெக்டே. ராமகிருஷ்ண ஹெக்டே இல்லை, வீரேந்திர ஹெக்டே. அவர் போய் சேர்ந்துட்டார். ராமகிருஷ்ண ஹெக்டே நினைவுபடுத்த வேண்டாம், வீரேந்திர ஹெக்டே. அங்கே என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்னா ஒருவர் சொல்லியிருக்காரு. அங்கே வேலை பார்த்தவர், எப்படி வேலை பார்த்தவர்னா துப்புரவு பணியாளராக 1998 வேலைக்கு சேர்ந்திருக்கார் ஒருவர். அவர் அங்கே வேலை சேர்ந்து கோயிலில் துப்புரவு பண்ணினா என்னதான் சில்லறை கிடைக்கும். ஏன்னா காணிக்க போடுற இடத்துல அப்படி சிந்திச்சு தறி போனால் கூட அதையும் அவர் துப்புரவு போடுதுன்னு சொல்லி பைக்கில் எடுத்து போட்டுக்கலாம். அதுதான் இப்போ அங்கே சில இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் இவர்கள் தான் எடுத்து போடுவார்கள் நினைத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. துப்புரவு பண்ணுறவங்களும் எடுத்து போடுவாங்க. மற்ற யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லலை, இது இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்லுதோம். அது பெரிய கோயில் பற்றிலாம் தர்மசாலாவில் உள்ள மஞ்சுநாதா கோயில். அது நினச்ச வாக்குலலாம் அருள் அள்ளி எரிஞ்சிருவார். சாமி நினச்ச வாக்கில் அருள் அள்ளி அப்படி குபுன்ட்டு எரிஞ்சிருவார். அப்படிங்கும்போது எல்லா அரசியல்வாதிகளும் அந்த கோவிலுக்கு அடிமை. அந்த கோவிலுக்கு அடிமைன்னா அந்த கோவிலுடைய பக்திமான்கள். அப்புறம் நம்ம அடிமைன்னு ஒன்று வேற மாதிரி கூட, அந்த கோவிலுக்கு மட்டும் பக்திமான்கள் இல்லை, அந்த கோவிலை நிர்வகிக்கிற அந்த தர்ம பிரபு இருக்கார்ல, எருமகர்த்தா, அந்த எருமகர்த்தாவுக்கும் இவர்கள் ஒரு வகையில் அடிமை. ஐயோ, அரசியல்வாதிகள் அடிமையாவதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீல அப்படின்னு நீங்கள் சொல்லுது என் காதுக்கு கேட்கு. நான் அரசியல்வாதிகளை மட்டும் அடிமைன்னு சொல்லலை, நடிகையெல்லாம் போய் அங்கே போயிட்டு வருவாங்களோ அந்த அளவில் அது ஃபேமஸான கோயில். ஏன்னா நினச்சது நடந்துருமில்ல, அதுக்காக போயிட்டு வருவாங்க. அந்த வகையில் அந்த கோயிலில் இந்த மனுஷன் துப்புரவு பணியாளர் 1998 வேலைக்கு சேர்ந்திருக்காரு. வேலைக்கு சேர்ந்த புதுசில் இருந்து பணங்கள் வரவும், அதாவது பெண்கள் பணம் வரவும், ஐயா நீ இதை அடக்கம் பண்ணிடு
அடுத்தால ஒரு வேலைக்கு போன வந்துன்னா இதை எரிச்சிருப்பா அப்படிம்பாங்க. இவர் அடக்கம் பண்ணுவதும் எரிக்கிறதும் முதல்ல மறுத்துருக்காரு. அப்புறம் கட்டாலே 4 சாத்தி எல்லாம் வேலைக்குன்னு வந்துட்டேன். இன்னும் இதை விட்டுலாம் நீ வெளியே போக முடியாது, உன் குடும்பம் எல்லாம் அங்கே தான் இருக்குது, வளரும் பருவத்தில் ஆட்கள் இருக்குது, நாங்கள் அப்புறம் வேறு மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு யார் மிரட்டினார்களோ, எதற்கு மிரட்டினார்களோ, எப்படி மிரட்டினார்களோ யாமறியே அறியும் இல்லை, அறிய முடியாது இல்லை. அந்த நபர் தான் தானாக வந்து சொல்லுதாரு. 1998 நான் ஒரு 10-12 வருட காலமாக வேலை பார்த்தேன். பிறகு ஏன் வீட்டில் உள்ளவங்க மேலேயே அவங்க கை வைக்க பார்த்தாங்க. அப்போந்தான் நான் தப்பி பிழைத்தன்ட்டு வெளி மாநிலங்களுக்கு ஓடி என் குடும்பத்தோடு ஓடி நான் தப்பி பிழைத்து 10-11 வருஷம் கழித்து இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் என் மனச்சாட்சி என்னை உறுத்துகிறது. ஆகவே மனச்சாட்சி உறுத்திருக்கு. எப்படி உறுத்திருக்குன்னா, தொடர்ச்சியாக அவர் வந்து பெண்களை எரிப்பதும் பெண்களை புதைப்பதும், அதில் சிறுமியும் அடக்கம். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த சிறுமியை புத்தக பையோட சீருடையோட புதைச்சிருக்காரு. அது எந்த காலகட்டத்தில்னு அவர் தெளிவாக போலீஸுங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு போகணுமோ அவர்களுக்கு தெளிவாக விளக்கி விளக்கம் வெளியிடுறது வந்து எளிதாக. இப்போ அண்ணாமலை சொன்னார்ல, எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி அப்படின்ட்டு, அது தவறு வந்து ஆன்லைன் தவறு, அது நடந்தது, இது நடந்துச்சு, அது பிஎன்எஸ் ஆக்டு, அந்த ஆக்டுங்கும் போது ஒன்றிய அரசு தான் அந்த தவறுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள அரசும் சொல்லிக்கிட்டு, ஆனால் தவறு யார் பேரில் இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து வந்துட்டு அரசியல்வாதிகள் குத்தி விட்டு போகிறது தான் வழக்கமே தவிர, எதையும் மக்களுக்கு தெளிவாக வெட்ட வெளிச்சமாக உடைத்து சொல்ல வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சிக்கும், அதான் எந்த அரசியல்வாதிக்கும் அந்த நோக்கம் இல்லை. புதிதாக வருபவர்களை தள்ளிவிட்டு பாருங்கள், மற்றவர்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அப்படி தான் இருக்காங்கங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ அதுதானே நடக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கு. இப்போ அந்த நபர் புகார் சொல்லியிருக்காரு, நான் ஏராளமான பெண்களை, அதுவும் வயது வந்த பெண்களையே நான் புதைத்திருக்கிறேன், எரித்திருக்கிறேன், ஏராளமான பெண்கள், எண்ணிலடங்கா பெண்கள், நீங்கள் வேணாலும் பாருங்கள், நான் எலும்பு கூட சேம்பிளுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு சூட்கேஸில் எலும்பு கூட்டை எடுத்துக்கிட்டு வந்து நீதிமன்றத்திலே ஒப்படைச்சிருக்காரு. அவர் ஒரு வக்கீல் துணையோடு நீதிமன்றத்திலே வந்து, அவர் மனச்சாட்சி எப்படி எப்போவும் பேச ஆரம்பிச்சது அதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீதிமன்றத்திலே ஒப்படைச்சிருக்காரு. நீதிமன்றத்தில் அந்த எலும்பு கூட ஒப்படைச்சா நீதிமன்றம் ஒருவருக்கு உத்தரவு போடுது, இந்த எலும்பு கூடு யாரது, எப்போ புதைக்கப்பட்டது, எப்போ கொல்லப்பட்டது, எப்படி கொல்லப்பட்டது, எதை வைத்து கொல்லப்பட்டது, இவர்கள் எப்படி சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற விவரம், பெண்ணா ஆனா வயது என்ன இருக்கும், எல்லா விவரங்களையும் சேகரிக்கக்கூடிய, அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவர் அவர் ஒருத்தரை பொறுப்பை ஒப்படைச்சா அவர் காணும். யதார்த்தமான ஒன்று, காணவே இல்லை. ஆள் எங்கேயோ போயிட்டார், எங்கே போனார், எதுக்கு போனார் தெரியல. ஆக கடத்தப்பட்டாருங்கிறது தான் செய்தி. இதனால் இந்த பிரச்சனையை மையமாக வச்சு பார்த்தா அந்த நீதிமன்றத்துக்கே பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். அந்த அளவில் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த மஞ்சுநாதா கோயிலில் நடந்த அந்த கோயிலை சுற்றி ஆறு இருக்குது, அந்த ஆற்றுப்படுகையில் இந்த மாதிரியான புதைக்கிற வேலைகள் நிறைய நடந்திருக்கு. இவர் இந்த சொல்லியிருக்காருல, நான் மனச்சாட்சி பேசிட்டு அதனால் வந்து பேசினேன்ட்டு, இவர் சொல்வது உண்மையா பொய்யா அதை விசாரணைக்கு உத்தரவிடணும். மேற்கொண்டு இதில் சம்பந்தப்பட்ட அந்த தர்மகர்த்தா அந்த தர்மகர்த்தா வீரேந்திர ஹெக்டே இருக்கார்ல, அவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்லை அவர் சம்பந்தி யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வேற வரணும்ல. ஏன்னா அவர் ஒரு பல ஆண்டு காலமாக 1998 கால் நூற்றாண்டு காலமாக புதைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்க. அப்படி இருக்கும்போது அதுக்காக தினசரியாக பொண்ணு புதைச்சாங்கன்னு அர்த்தம். தேவையான போதெல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவர்கள் தேவையில்லைன்னு முடிவு செய்யும் போதெல்லாம் கொன்று புதைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய கூற்று, நாம் பார்க்கல. இப்போ இதை விசாரிக்க சொல்லி சித்தராமையா அவர்கள், கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் கடும் உத்தரவு
கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு. என்ன உத்தரவுங்களா? என்ன உத்தரவுன்னு கேட்கலா? கேட்டே தீரணும். கேளுங்க, கேட்டால் தானே கொள்ள முடியும். ஒரு எஸ்ஏ லெவலில் அதை விசாரிங்கயா, அது என்ன ஏதுன்னு விசாரிங்கயா. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் ஃபார்ம் பண்ணலை. ஒரு எஸ்ஐ லெவலில் விசாரிங்கயா, விசாரித்து என்ன ஏதுன்னு பாருங்கள். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாமளாம் அந்த கோயிலுக்கு போய் வரத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் யாருக்கும் புகார்னு ஒரு கொடுத்துருக்காருல, விசாரிங்க அப்படின்னு ஒரு, அதாவது ஒரு மெத்தனமாக மிதமாக சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அந்த பிண எலும்பை ஆய்வு செய்வதற்கு ஒருவரை நீதிமன்றமே நியமித்து அவரை காணவில்லை, யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்பது சாதாரணமாக எஸ்ஐ போஸ்டில் உள்ளவர் இத்தனை பெரிய வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பார்களா? இதில் எந்த அதிகாரிகள் தலையிட்டிருப்பார்கள்? அப்போ தலையீடு இருந்திருக்குமா? இல்லைங்க, அது வேறு விடயம் இல்லை. அது எவ்வளோ பெரிய இடத்தில் இருப்பவர் இந்த மாதிரியான காரியத்தில் இறங்கியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிரும்? எஸ்ஐயால் விசாரிக்கக்கூடிய அளவில் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒரு அளவுகோல் தானே இருக்குது. அப்போ இதையும் தாண்டி அப்புறம் இந்த சிடி ரவியா ஏதோ ஒரு ரவி, அந்த ஆள் இந்த ஆள் போய் சொல்லலாம் ஐயா, ஏதோ பிஜேபிக்காரன், இந்த ஆள் போய் சொல்லலாம்யா, அவன் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டே கிடக்கான். அதெல்லாம் உண்மை கிடையாது. நாங்கள் எத்தனை தடவை கோயிலுக்கு போயிருக்கோம், எத்தனை தடவை போயிருக்கோம். எங்கள் வீட்டு பிள்ளை என்ன காணாமையா போச்சு? நோ. ஆனால் காணாமல் போனதாக பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்தாரர்களை அடித்து உதைத்து கையெல்லாம் முறித்து சுயநினைவு அற்று போகும்படியான அளவில் தாக்கி இருக்காங்க. அவர்களும் வந்து வெளி ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கரையில் போனால் கூட இருந்தாலும் இப்போதைக்கு பிஜேபியும் காங்கிரஸும் அங்கு ஒன்று கூடி இந்த மஞ்சுநாதா கோயிலில் ஒன்றுமே நடக்கலை, மர்மமே கிடையாது. எல்லாமே கர்மம் தான் நடந்துச்சு. கர்ம பலனைத்தான் மஞ்சுநாதா கொடுத்தாரு. தர்மசாலாவில் வந்து கர்மம் என்னவோ அதுதான் நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு மஞ்ச பூசி தடவிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியாகிய பிஜேபியும் ஆளுங்கட்சியாகிய காங்கிரஸ் தலைவர் சித்தராமையாவும். இது வந்து தமிழ்நாட்டிலலாம் ஒன்றும் பேசப்படலை, அந்த மாநிலத்திலையும் பேசப்படலை. நாம் பேசி வைப்போம், எத்தனை பேர் பார்த்து வைக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனையை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனைங்க.